வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல மன்னர் காலத்துல வாழ்ந்துட்டு இருந்த மரமண்டையன் ஒருத்தனுக்கு வருங்காலத்துல உள்ள டெக்னாலஜியான வானத்துல பறக்கிற கப்பலை பத்தின ஒரு டிராயிங் கிடைக்குது. அது கையில கிடைச்சாலும் தான் கிடைச்சது. இந்த மரமண்டை ஒரு மாஸ்டர் மைண்டா மாறிட்டான். அதை பயன்படுத்தி உலகம் மொத்தத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர பாக்குறான். ஆனா அந்த மரமண்டைக்கு எதிரா 3 மாங்காமடையன்ஸ் ஹீரோஸ் இருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலையில தேர்ச்சி பெற்றவங்க. ஆனா அவங்களே எதிர்பாராத ஒரு 4வது ஆள் அவங்க கூட வந்து சேர்றான். அவன் யாரு, அவன்கிட்ட ஒளிஞ்சிருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு கதையில பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற படத்துடைய பேரு தி 3 மஸ்கெட்டியர்ஸ். கதை நடக்கிறது 17ஆம் நூற்றாண்டுல பிரான்ஸ் நாட்டுல ஒரு சக்தி வாய்ந்த மன்னரை கூலிப்படைய வச்சு போட்டு தள்ளிடுறாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அரியணையில அவருடைய 19 வயசு மகன் மன்னரா பொறுப்பேற்று உட்கார்றான். ஆனா அந்த பயலுக்கு போதிய விவரம் கிடையாது. அதை பயன்படுத்தி மன்னருடைய ராஜகுருவா இருந்தவர் சதி திட்டம் தீட்டி அந்த மொத்த நாட்டையும் தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர பார்க்காரு. அந்த இளம் மன்னருக்கு கல்யாணம் ஆக அவரும் அவரோட மனைவிக்கும் அந்த நாட்டுல நம்ப தகுந்த ஒருத்தர் கூட இல்லாம தனியா இருக்காங்க. எப்ப வேணாலும் போர் வெடிக்குங்கிற சூழ்நிலை நிலவிட்டு இருக்க அந்த நாட்டுடைய ஒரு சின்ன ஊரை காமிக்காங்க. தண்ணி மேலேயே மிதக்குற நகரம் இது. அங்க ஒரு பில்டிங்க்கு ராஜ காவலாளி ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்க தண்ணிக்குள்ள சடார்னு கத்தி பாஞ்சி அவன் குதவளைய கிளிக்குது. பார்த்தா மாஸ்க் போட்ட ஆமத்தலையன் ஒருத்தன் தண்ணிக்குள்ள மெல்ல எந்திரிச்சு வரான். அதை பார்க்கவும் இன்னொரு 2-3 காவலாளிகள் ஓடி வந்து இவனை தடுக்க பார்க்காங்க. சட்டுன்னு அவன் ஆயுதத்தால கத்திகளை பறக்க விட்டவன் எதிரில் வந்த எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான். இவன் பேர் ஏத்தோஸ். நம்ம 3 மஸ்கெட்டியர்ஸ் கூட்டத்துடைய முதல் ஆள். தண்ணி கடியில 2 மணி நேரம் கூட மூச்சை புடிச்சிட்டு உட்காரக்கூடிய திறமசாலி. காவலாளிகளை போட்டு தள்ளிட்டு உள்ள நடந்தவர சடார்னு ஒரு பொண்ணு இவன் தலையில துப்பாக்கி வைக்க பார்த்தா ஆல்ரெடி அவ அல்லையில இவன் கத்திய வச்சிருக்கான். என்ன குத்த புரியா மாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு இவனை பிடிச்ச முத்தம் குடுக்காலே. இவ பேர் மிலேடி. இந்த கெலடி நம்ம ஏத்தோஸுடைய லவ்வர். பிஷப்னி அவனே ஒருத்தனை பார்த்து மயக்கி அவன் கைவசம் இருந்த சாவிய அலையக்கா ஆட்டைய போட்டு வந்துட்டான். அதே நேரம் அந்த ஊருடைய இன்னொரு பகுதியில ஜமீன்தார் ஒருத்தன் தண்ணியில மிதக்கிற போட்ல ஜலபல ஜங்ஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க அங்க இருக்கிற ஒரு பாலத்தோட உச்சியில முக்காடு போட்டு ஒருத்தன் நின்று ஏசப்பாவை கும்பிட்டு இருக்கான். நான் பண்ண போற காரியத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அசாசின்ஸ் கிரீட் மாதிரி பாலத்து மேல இருந்து ஜம்ப் பண்ணவன் நேரா போட்டில் லேண்ட் ஆகி ஆளுங்களை அடிச்சு போட்டு ஜல்சா பண்ணிட்டு இருந்த ஜமீனை ஜலத்துக்குள்ள முக்கிடுறான். ஒழுங்கா சாவியை கொடுத்தா உன்னை மாமியோட விட்டு போயிருவேன், இல்ல இங்கே உன்னை ஜலசமாதி ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல அரண்டு போன அவரு சட்டிக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த சாவி எடுத்து கையில கொடுத்துறாரு. கர்மம் முடிச்சவன அப்படின்ட்டு அவனை தண்ணிக்குள்ள வீசிட்டு சாவி எடுத்தவன் மாமியை மட்டும் விட்டு போலாமான்னு அவனும் போர்வைக்குள்ள பூந்துடுறான். இவன் பேரு அரமிஸ். நம்ம கூட்டத்துடைய 2வது மஸ்கெட்டியர். நம்ம கூட்டத்துடைய 3வது மஸ்கெட்டியரை முழுக்கோழியை தொங்க விட்ட மாதிரி செயின்ல கட்டி போட்டு தொங்க விட்டுருக்காங்க. அங்க வந்த ஒருத்தன் என்னடே உங்க கூட்டம் ரொம்ப ஆட்டத்தை போடுறீங்க, உன்னுடைய கூட்டாளி ஏத்தஸையும் அரமிஸையும் எங்க அப்படின்னு கேட்கான். அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படிங்கவும் இந்த வாய்க்கு தான் உன்னை பிடிச்சு கட்டி போட்டிருக்கேன் அப்படிங்க. தம்பி நீ என்ன பிடிக்கல, நான் தான் உன்னை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு கையில கட்டி இருந்த சங்கிலி 2யும் சவுத்தோட பிடிச்சு பிடிங்கிற எதிரில் உள்ளவனாலாம் அந்த சங்கிலியாலே அடிச்சு மலத்திடுறான். இவன் பேர் தான் போர்த்தோஸ். இவன்ட்ட வாய் கொடுத்தவனை அடிச்சு போட்டு அவன் பையில இருந்த சாவியை தூக்கிட்டு வந்துடுறான். இந்த 3 பேரும் ஆளுக்கு ஒரு சாவி எடுத்துக்கிட்டு மிலேடியோட சேர்ந்து பழங்கால ஓவியர் டவின்சியோட வால்ட்டுக்கு வந்துடுறாங்க. அவருடைய அரிதான கண்டுபிடிப்புகள் எல்லாமே அந்த வால்ட்டுக்குள்ள புதஞ்சிருக்கிறதா கதைகள் உண்டு. அதை திறக்கிறதுக்கு தான் அந்த 3 சாவிகளையும் கொண்டு வந்து அங்க தரையில இருக்கிற சாவி பொந்துக்குள்ள போட்டு திறக்கிறாங்க. அதை திருகவும் தரைக்கு அடியில ஒரு மாடிப்படி மாதிரி பழக்குது. அந்த ரகசிய பாதைக்குள்ள இவங்க இறங்கி போவ நம்ம போர்த்தோஸ் முதல்ல முன்னாடி போக பார்க்க அதை ஏத்தோஸ் தடுத்து நிப்பாட்டுறான். இவ்வளவு ஈஸியா இது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை தூக்கி அந்த நடைபாதையில வீசுறான். கத்தி விழுந்த இடத்துல சிங்கச்சலையோட வாய்கள்ல இருந்து சட்டு சட்டுன்னு அம்பு பாஞ்சு வருது. ஆனா மத்த அவனை குளிப்பணியாரம் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் அமைதியாரு, ஏதாவது வழி யோசிப்போம் அப்படின்னு ஏத்தோஸ் சொல்ல நீங்க பேசிட்டே இருங்களே அப்படின்னு சொன்ன மிலேடி சட்டுன்னு ஓட ஆரம்பிச்சிடறா. அவ ஓட ஓட அம்புகள் சுடுது. ஆனா அப்படி இப்படின்னு சர்க்கஸ் காமிச்சு எப்படியோ அந்த அம்புகள் இருந்து அவ தப்பிச்சு ஓடிடுறா. அந்த வழிபாதையும் கிளியர் ஆயிருது. பிறகு இவங்க எல்லாரும் அந்த டாவின்சி வால்ட்டுக்குள்ள போறாங்க. அங்க ஏகப்பட்ட வரைபடங்களும் ஓலைச்சுருளும் இருக்கு. அதுல இவங்க தேடி வந்து அந்த ஓலைச்சுருளை கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா அதுக்குள்ளேயும் வெளியே எதிரிகள் இவங்களை சூழ்ந்துடுறாங்க. இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கும் போறதுக்கும் ஒரே வழிதான். அந்த வழியை அவங்க பிளாக் பண்ணில அப்ப நம்ம ஏத்தோஸ்க்கு ஒரு ஐடியா ஒண்ணு வருது. அங்க ஒரு வெடி உண்டை தொங்க விட்டு அதை பொருத்தி விட டம்முன்னு அது வெடிக்கவும் அந்த வால்ட்டோட சீலிங் உடைஞ்சிருது. பார்த்தா இந்த மொத்த வால்ட்டுமே அந்த நகரத்தோட தண்ணிக்கு அடியில புதைக்கப்பட்டிருக்கு. கீழே குண்டை வச்சு வெடிக்க வைக்கவும் மேல உள்ள தண்ணியெல்லாம் அந்த வால்ட்டுக்குள்ள பூந்துல அது எதிரிகளை எல்லாம் மூழ்கடிச்சிருது. ஆனா நம்ம ஆளுக நைஸ் போல நீந்தி வெளியே வந்துடுறாங்க. அடுத்த நாள் இந்த வெற்றியை விமர்சையா சரக்கடிச்சு கொண்டாடுறாங்க. அப்ப மிலேடி நம்ம ஏத்தோஸ்ட அடுத்து என்ன பண்ண போறான்னு கேட்கா. அடுத்து பாரிஸ்க்கு போய் மன்னரை சந்திச்சு அவர் சொல்ற அடுத்த மிஷனுக்கு கிளம்ப வேண்டியதான் அப்படிங்க, என்ன மன்னிச்சல் மாப்பி அப்படின்னு அவ சொல்லவும் அப்படியே நம்ம மஸ்கெட்டியர்ஸ் 3 பேருக்கும் மண்டை சொத்துது. மிலேடி அப்படியே எதிரில் நடந்து போவ பார்த்தா அங்க வாசல்ல இருந்து பக்கிங்ஹாம்ங்கிற ஒருத்தர் நடந்து வரான். இவன் இந்த கதையோட ஒரு வில்ல. அடி பாவி இவன் கூட கூட்டு சந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டம்ளரை பார்க்காங்க. பார்த்தா இவங்க சரக்குல மருந்த கலந்து விட்டா போல இருக்கு. அப்போ இந்த பக்கிங்ஹாம் வந்து அந்த வரைபடத்தை அவங்ககிட்ட இருந்து புடுங்கினவன் ஏத்தோஸ்ட ஒரு அட்வைஸ் சொல்றேன் கண்ணா, வாழ்க்கையில நிம்மதியாகவும் சந்தோஷமா வாழணும்னா எந்த பொம்பளையும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே போயில துரோகம் பண்ண மிலேடிய பார்த்த மணிக்கே மயங்கிடுறான் ஏத்தோஸ். அப்படி அந்த வரைபடத்துல என்ன இருக்குன்னு தொடர்ந்து பார்த்தா வானத்துல பறக்கக்கூடிய போர் கப்பலோட டிசைன் இருக்கு. இது நடந்து ஒரு சில பல வருஷங்கள் ஆயிருது. பிரான்ஸ் நாட்டோட ஒரு கிராமத்தை காமிக்காங்க. அங்க ஒரு பையன் அவன் அப்பாவோட சேர்ந்து வால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சண்டையோட முடிவுல தன்னுடைய அப்பாவே தோக்கடிச்ச அந்த பையன்ட்ட அவங்க ஐயா நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் அவனே, இதுக்கு மேல சொல்லிக் கொடுக்க ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாளையே இவனுக்கு பரிசா கொடுத்துறாரு. பிரான்ஸ் மன்னருடைய ரகசிய
தேசிய ஹீரோ கூட்டமான மஸ்கட்டியர்ல இவர் முன்னாள் மெம்பர். அதே மாதிரி அவருடைய மகனையும் ஹீரோ ஆக்கணும்னு நினைச்சவரு அவனுக்கு எல்லா வித்தைகளையும் சொல்லி கொடுத்து தன்னுடைய வாளையும் கொடுத்து பாரிஸ்க்கு போய் இப்போ உள்ள மஸ்கட்டியர் கூட்டத்தை மீட் பண்ணி அவங்கள ஒருத்தனா நீ மாறணும்னு ஜெய் ஹோன் அனுப்பி விடுறாரு. இந்த பயலோட பேரு ஆர்த்தனன். என்னத்த ஆர்த்தனான்னு தெரியல. வாளை தூக்கிட்டு பாரிஸை நோக்கி அவன் பயணத்தை ஆரம்பிக்க வழியில கொஞ்ச நேரம் இலைப்பாரலாமேன்னு அங்க உள்ள ஒரு பாருக்கு வெளியே குதிரையை நிப்பாட்டு உள்ள போக பார்த்தவன் சரக்கடிச்சிட்டு இருந்த 4 பேரு அவன் குதிரையை பார்த்து கிண்டல் பண்றாங்க. வந்த எபிசோட்லயே ஆக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்த்தனை வாழ உருவ சட்டுன்னு அந்த கூட்ட தலைவன் ஒத்த கண்ணை இவன் கையில துப்பாக்கியால சுட்டுறான். அலறி போன ஆர்த்தனை வீர மாதிரி சண்டை போடுவேன்னு பார்த்தா இப்படி சுட்டுட்டியடே அப்படிங்கும். வாண்டெல்லாம் சண்டை போட்டு எவன் நேரத்தை வீணாக்குவான் அப்படின்னு ஒரு வாள் எடுத்து முகத்துல சொருக போறான். அப்போ வேண்டாம் அப்படின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்கு. யாருன்னு திரும்பி பார்த்தா குதிரை வண்டியில மிலேடி உட்காந்துருக்கா. நம்மள பாரிஸ்க்கு ஒரு முக்கிய விஷயமா கூப்பிட்டுருக்காங்க. உன் கத்திய ஈரமாக்க இது நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கண்ணனை கூட கூட்டி போயிடுறான். அங்க பயணத்தை ஆரம்பிச்சு இவங்க நேரா பாரிஸ்க்கு போயிடுறாங்க. நம்ம பயலும் பின்னாடியே வந்துடுறான். நகரத்துக்குள்ள வந்தா ஒரே கலகலன்னு இருக்கு. அங்கங்க வாயில நெருப்பு ஊதி வித்த காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பஜார் மார்க்கெட்டு. சின்ன கிராமத்துல இருந்து வந்த இவனுக்கு இது எல்லாமே வித்தியாசமான அனுபவமா இருக்கு. அப்ப அந்த கூட்டத்துல தூரத்துல ஒத்த கண்ணன் போறதை இவன் பாத்துறான். பார்த்த உடனே அவன் கூட சண்டை போடுறதுக்காக ஓடி போறான். வழியில ஏத்தோசை எவனையோ போட்டு ஏத்திக்கிட்டு இருக்கான். அது தெரியாம ஓடி வந்த நம்ம ஆர்த்தனை ஏத்தோசை இடிச்சு தெளிறான். இல்ல தம்பி இடிச்சுட்டு சாரி கேட்காம வர்ற அப்படின்னு இவன் நம்ம ஆர்த்தனை பிடிச்சு வச்சுக்கிட. உன் கூட சண்டை போடுறதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்ல. மத்தியானம் 12 மணிக்கு ஊர் மத்திக்கு வா, அங்க சண்டையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு ஆர்த்தனை மறுபடியும் ஓடுறான். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கப்போ ரெண்டாவது நம்ம போர்த்தோசை இடிச்சு தள்ளிடுறான். அவன்கிட்ட வாய் வழக்க வச்சுக்கிட்டு மத்தியானம் 1 மணிக்கு ஊர் மத்திக்கு வான்னு சொல்லிட்டு மறுபடியும் இவன் தெளிச்சு ஓடிக்கிட்டு இருக்க அங்க அரமிஸ் இவனை பிடிச்சிடறான். தம்பி குதிரையை நோ பார்க்கிங்ல பார்க் பண்ணதுக்காக உனக்கு 50 ரூபா ஃபைன் அப்படின்னு ஒரு பில்ல கையில கொடுக்க, என்னையா இது அநியாயமா இருக்குங்க, இந்த காத்தவரையன் வச்சதான் ரூல்ஸ், ஒழுங்கா 50 அடி இல்ல அரைஞ்சு விடுவேன் அப்படின்னு சொல்ல, நீ ஊர் மத்திக்கு மத்தியானம் 2 மணிக்கு வாவே, உன்னை நான் அங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆர்த்தனை ஓடிடுறான். ஆனா எவ்வளவு ஓடியும் இவனால ஒத்த கண்ணனை பிடிக்க முடியல. அவன் காணாம போயிடுறான். அப்போ அந்த பாரிஸ் நாட்டுடைய மன்னர் அரண்மனையை காமிக்காங்க. அதுக்குள்ள மன்னருடைய ராஜகுரு தன்னந்தனியா உட்காந்து செஸ் விளையாண்டுகிட்டு இருக்காப்ல. அப்ப அங்க வந்த மிலேடி உங்களுக்காக ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கேங்க. என்னன்னு கேட்டா பக்கிங்காம் இங்கிலாந்துல இருந்து இங்க வந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல அந்த போர் கப்பலை அவன் கட்டிட்டான் அப்படிங்க. இந்த தகவலை சொன்னதுக்கு இவளுக்கு ஒரு சுருக்கு பை நிறைய பொற்காசுகளை கொடுக்காப்ல ராஜகுரு. பக்கிங்காம் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம மஸ்கெட்டியர்ஸ்க்கு துரோகம் பண்ணவ இப்ப பக்கிங்காம்கே துரோகம் பண்றான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த நாட்டுடைய புது மண்ணை உள்ள வந்துடுறான். அப்போ மிலேடி பக்கத்துல வந்து பக்கிங்காம் வந்துட்டு இருக்காரா அப்படின்னு கேட்க, ஆமா வந்துகிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லவும், இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வரான்னு ரகசியமா கேட்கான். இப்படி மண்டையில களிமண சுமக்கிற மன்னர் தான் அந்த ஆளு. அப்போ மணி 12வது ஊர் மத்திய காமிக்காங்க. நம்ம ஆர்த்தன் அங்க வந்து நிக்க ஏத்தோசும் சண்டை போடுறதுக்கு ரெடியா வந்து நிக்கான். அதே நேரத்துல நம்ம அரமிஸும் போர்த்தோசும் அங்க வராங்க. இல்ல என்ன நீங்களும் முன்னாடி வந்துட்டீங்க, உனக்கு 1 மணி உனக்கு 2 மணி ஓரமா போய் உட்காரு அப்படின்னு ஆர்த்தனை சொல்லவும், நல்ல ஆளுகளா பார்த்து சண்டை எழுத்திருக்காண்டே அப்படின்னு 3 பேரும் ஒன்னா ஜெயிக்காங்க. ஆமா நீங்க யாரு அப்படின்னு இவன் கேட்கறப்ப தான் அவங்க தான் அந்த 3 மஸ்கெட்டியர்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. அது தெரியுமே எங்க ஐயாவும் ஒரு மஸ்கெட்டியர் தான், உங்களை தேடிதான் நான் இங்க வந்தேன் அப்படிங்க. அப்பதான் அவங்க சொல்லி உனக்கு புரியுது இப்போ அந்த 3 மஸ்கெட்டியர்ஸ்ங்கிற குரூப்பே இல்லைன்னு. இவங்களுடைய அந்த கடைசி மிஷன்ல இவங்க ஃபெயில் ஆயிட்டனால மன்னர் இந்த குரூப்பையே கலைச்சிட்டாராம். இவங்க பேசிட்டு இருக்கப்போ அங்க திடீர்னு ராஜகுருவோட ராஜ படைகள் வந்து இந்த மஸ்கெட்டியர்ஸ்க்கு ரவுண்டா போட்டுருந்தாங்க. ஊருக்குள்ள சண்டை போடக்கூடாதுங்கிற விதியை மீறி நீங்க சண்டை போட வந்தனால உங்களை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம போர்த்தோஸ் வயிறு வசிக்கிறப்பா இவங்களை சீக்கிரம் அடிச்சு போட்டு கிளம்பும் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா ஒரு 50 பேர்கிட்ட இவங்களுக்கு சுத்து போட்டுருந்தாங்க. பேசாம சரணடைஞ்சிடலாமோ அப்படின்னு போர்த்தோஸ் அவர் வாக்கியத்தை மாத்த அங்க அந்த ஒத்தக்கண்ணனும் வந்து நிற்கும். அவனை பார்த்த உடனே வெளியான நம்ம ஆர்த்தனை சட்டுன முன்னாடி உள்ள 2 பேர் தள்ளி விட்டு ஒத்தக்கண்ணனை போடுறதுக்கு ஓடுறான். இதுல வர்ற எல்லாரையும் ஸ்டண்ட் பண்ணி வெட்டி வீழ்த்த இதை பார்த்த நம்ம மஸ்கெட்டியர்ஸும் இதுதான் வாய்ப்புன்னு அவங்க வாள் எடுத்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. எதிரிகள் 50 பேர், இவங்க வெறும் 4 பேர். ஆனா சும்மா நாரத்தனமா அடிச்சு மலத்த இதை பார்த்த ஊர் மக்களோ கை தட்டி சந்தோஷமா ஃபைட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு அழகான பொண்ணு நம்ம ஆர்த்தனை சண்டை போடுறத ஆழ்ந்த மயக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்கா. இறுதியா சண்டையோட முடிவுல நம்ம 4 பேரும் எதிரிகள் 40-50 பேரை தோக்கடிச்சு வீழ்த்தில ராஜகுருவோட ராஜப்பட தலைவன் நான் தோல்வியை ஒத்துக்கிறேன்னு வாழை உடைச்சிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். பிறகு நம்ம மஸ்கெட்டியர்ஸ் கூட்டம் ஆர்த்தனையும் கூட சேர்த்துக்கிட்டு வா போன்னு சரக்கடிக்க போய்கிட்டு இருக்க. ஆமா அந்த ஒத்த கண்ணனுக்கு உனக்கு என்ன பகை அப்படின்னு கேட்காங்க. அப்ப நடந்த கதையை சொல்றான். ஒத்த கண்ணனுக்கு எவன் எதிரியா இருந்தாலும் அவன் எனக்கு நண்பன்னு இவனையும் கூட்டத்துல சேர்த்துக்கிறாங்க. அப்பதான் நம்ம பயலுக்கு புரியுது அவன் உரண்ட இழுத்தது எதுவும் சாதாரண ஆள் கிடையாது. ஒத்த கண்ணன் இந்த நாட்டுடைய படை தளபதி. பிறகு மஸ்கெட்டியர்ஸ் நம்ம ஆர்த்தனை அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க போன பிறகுதான் தெரியுது அந்த 3 மஸ்கெட்டியர்ஸ் கூட்டம் கலைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சரக்கடிச்சுட்டு அவங்க நாட்களை கடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேலை செய்யறதுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட்டையும் வச்சிருக்காங்க. ஆனா பாவம் அந்த பயவுல நம்ம ஆர்த்தனை அங்க வந்தனால அவனுக்கு தூங்குறதுக்கு இந்த அப்ரெண்டிஸோட ரூமை கொடுத்துட்டு அவனை வெளியே பால்கனில தூங்க சொல்லிடுறாங்க. மாஸ்டர்கள் வார்த்தை தட்டவா முடியும்னு அவனும் போய் படுத்து தூங்கிடுறான். காலையில எந்திக்கிறப்போ கொட்டாய் விட்டா வாயிலே புறா எச்சம் போடுது. இருந்தாலும் இவன் நம்ம மஸ்கெட்டியர்ஸ்க்கு ரொம்ப நம்பிக்கையானவன். அன்னைக்கு நம்ம ராஜகுருவோட இடத்தை காமிக்காங்க. அங்க அந்த மண்ணை வந்து உட்காந்து 2 பேர் செஸ் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம ஊருக்கு பக்கிங்காம் வரான். பக்கிங்காமுடைய மன்னன் கிங் ஜேம்ஸ் நம்மளுடைய அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டு அவனை அனுப்பி விடுறாரு. அப்ப நாளைக்கு என்ன பேசலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்றாரு. அப்படி அதை பத்தி பேசிட்டு இருக்கப்போ ராஜகுருவோட ராஜப்படைய இந்த
மஸ்கெட்டியர்ஸ்கள் அடிச்சு துவச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் போட்டு நீங்க ஊருக்கு முன்னாடி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அப்பதான் நம்மளை பார்த்து பயப்படுவாங்கன்னு சொல்ல மன்னரும் மஸ்கெட்டியர்களை கூப்பிட்டு விடுறாரு. இவங்களும் வந்து மன்னர் முன்னாடி முழங்கால் போட்டு நிக்க, நீங்க ஏதோ சண்டை போட்டதா கேள்விப்பட்டேன் என்ன அப்படிங்கவும், ஆமா ஒரு 40 பேர் வந்துட்டாங்க மன்னா, அதான் நாங்க 4 பேர் போட்டு துவச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, இது 40 பேர் 4 பேர் அடிச்சிங்களான்னு மன்னரே ஒரு செகண்ட் அசந்து போயிடுறாரு. இருந்தாலும் பக்கத்துல ராஜகுரு இருக்கனால உங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, அப்ப கரெக்டா அங்க மன்னருடைய மனைவி ராணி வராங்க. அந்த ராணிக்கு பின்னாடி கொடை பிடிச்சிட்டே வர்ற அசிஸ்டன்ட் பொண்ணு தான் நம்ம ஆழ்த்தனனை ஆழ்ந்த மயக்கத்துல பாத்துட்டு இருந்த அந்த பொண்ணு. அவ ராணிட்ட மஸ்கட்டியர்கள் எவ்வளவு வீரமா சண்டை போட்டாங்க அப்படிங்கறத எடுத்து சொல்லிருப்பா போல இருக்க. அங்க வந்த ராணி, வீரமா சண்டை போட்டு நம்ம மஸ்கட்டியர்களை பார்க்கத்தான் வந்தேன், நீங்க அவங்களுக்கு நல்ல வெகுமதி கொடுத்து ஊர் முன்னாடி அவங்க பேரை போட்டணும் அப்படின்னு சொல்ல, ராணியை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு மன்னனும் அப்படியே பண்ணிடுறான். ஆளுக்கு ஒரு சுருக்கு போய் தங்க காசும் உடுத்திக்கிறதுக்கு புது ட்ரெஸ்ஸும் கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த ராஜகுரு மன்னர்கிட்ட மெல்ல காதுகிட்ட வந்து, ஆனா நீங்க இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஏதோ சொல்ல வராரு, அதுக்குள்ளேயும் நம்ம ராணி உங்களுடைய அட்வைஸ் இந்த மேட்டர்ல மன்னருக்கு தேவை கிடையாது, அதனால நீங்க கொஞ்சம் பின்னாடி இருங்க ராஜகுருன்னு அவரை அடக்கிடுறாங்க. அந்த கடுப்புல அங்கிருந்து கிளம்பி போன ராஜகுரு இந்த மன்னர் தட்டி விட்டு அந்த இடத்தை இவர் பிடிக்கணும்னு சதி திட்டம் தீட்டுறாரு. முன்னாடி இருந்த போயிட்டு இருக்க சதி திட்டம் தான். அவர் மிலேடிய தன்னோட இடத்தை கூப்பிட்டு அந்த பிளானை தீட்ட ஆரம்பிக்காரு. இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா, இப்ப வாரானே பக்கிங்காம், அவனுக்கும் நம்ம மன்னருடைய மனைவியான ராணிக்கும் கனெக்ஷன் இருக்கிறதா காமிக்க போறாங்க. அதுக்கு மிலேடியோட உதவியால பக்கிங்காமோட சீல கொண்ட காதல் கடிதங்களை ராணியோட பெட்டியில வச்சு அதை ராஜாக்கு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இது உண்மைதான் அப்படின்னு ராஜாவை நம்ப வைக்கிறதுக்கு இந்த ராணி அவங்களோட வைர நெக்லஸை பக்கிங்காமுக்கு கொடுத்து விட்டதா ஒரு கதையை புனைய போறாங்க. அதை மட்டும் இவங்க நடத்தி காமிச்சிட்டனா கோவத்துல மன்னர் ராணியை போட்டு தள்ள உத்தரவு போட்டுருவாரு. எதிர்நாட்டு மண்ணை அந்த பக்கிங்காமையும் போட்டு தள்ளிட்டு இந்த நாட்டு கூட போருக்கு வந்துருவான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ராஜகுரு இந்த நாட்டுக்கு மன்னர் ஆயிடலான்னு பாக்காரு. அடுத்த நாள் காலையில இந்த மன்னர் அவருடைய மொத்த படையும் கூப்பிட்டு இவர் அரண்மனைக்கு வெளியே பக்கிங்காம் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஒத்த கண்ண மஸ்கெட்டியர்ஸ் எல்லாருமே அங்க டிப்டாப் ட்ரெஸ் போட்டு நிக்காங்க. வெயிட் பண்ணி கடுப்பான மன்னரோ இந்த பன்னிப்பைய பக்கிங்காம் எப்ப வருவான் அப்படின்னு ராஜகுருட்ட கேட்க, அப்போ திடீர்னு அந்த படையவே மறைக்கிற மாதிரி ஒரு பெரிய நிழல் ஒண்ணு வருது. என்னன்னு மேல அண்ணாந்து பார்த்தா பறக்கிற ஒரு பெரிய போர்க்கப்பல்ல பக்கிங்காம் வந்து இறங்குறான். அதை பார்த்த இவங்க எல்லாருமே அசந்து போயிடுறாங்க. வரப்போவே நம்ம மன்னரோட கொடியை தட்டி விட்டுட்டு வந்து இறங்குறான் பக்கிங்காம். கப்பல் வந்து கீழே தர இறங்கவும் அதுல இருந்து பக்கிங்காம் வெளியே நடந்து வர மன்னர் அவனை வரவேற்கிறதுக்காக முன்னாடி வந்து நிக்காரு. அப்போ அந்த பன்னிப்பைய பக்கிங்காம பார்த்த உடனே நம்ம ஏத்தோஸ்க்கு கடுப்பாவுது. அவன் பண்ண துரோகம் இவன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஆனா இவனால இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. மன்னர் அவன்கிட்ட வரவேற்று பேசிக்கிட்டு இருக்க, அப்போ ராணி அங்க வராங்க. அவங்கள பார்த்த உடனே, வாங்க ராணி எப்படி இருக்கீங்கன்னு பக்கிங்காம் கேட்கான். இல்ல உங்க 2 பேருக்கு முன்னாடி தெரியுமோ அப்படின்னு மன்னர் கேட்காரு. அந்த மாலை பொழுத மறக்க முடியுமா அப்படின்னு பக்கிங்காம் சொல்ல, சரியில்லையே அப்படின்னு குழப்பத்துல அவனை அரண்மனைக்குள்ள கூட்டு போயிடுறாரு. உள்ள போன பக்கிங்காம ராஜகுரு தனியா கூப்பிட்டு இந்த 2 நாட்டுக்கு இடையில சமாதான பேச்சு பேசலான்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல வெளியே மிலேடி ராணியோட கோட்டைக்குள்ள நைஸ் போல உள்ள போடுறா. எதிரில் வந்தவங்களை குத்தி கொண்டு விட்டு ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல்ல கயிறு போட்டு கோட்டைக்குள்ள இறங்கி போயிடுறான். அங்க போய் இவ சீரடிச்சு கொண்டு வந்த அந்த போலி காதல் கடிதங்களை ராணியோட டேபிள் டிராயருக்குள்ள வச்சுட்டு அங்க ஒரு புத்தகத்தை பிடிச்சு இழுக்கவும் ஒரு மர்ம அறை ஒண்ணு திறக்குது. அது பின்னாடி போய் பார்த்தா ராணியோட வைர நெக்லஸ் அங்க இருக்கு. ஆனா கண்டிப்பா இதுல ஏதாவது ஆபத்து இருக்கும் அப்படின்னு நினைச்சவ அவளுடைய ரிப்பனை தூக்கி அந்த பாதையில வீசுறா. அது 5-6 துண்டா அருந்து விழுது. ஆஹா, இதுல பெருசா ஏதோ ஒரு செட்டப் வச்சிருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ முகத்துக்கு போடுற பவுடர் எடுத்து பூனை ஊதி விடுறா. அங்க மெல்லிசா அப்படி இப்படிமா கட்டப்பட்டிருக்கிற அந்த இரும்பு கம்பிகள் தெரியுது. அதுல லைட்டா விரல் பட்டாலே துண்டா வெட்டக்கூடிய அளவுக்கு கூர்மையானது. அது வழியா ஜம்ப் அடிச்சு பல்ட்டி அடிச்சு இவ அந்த பக்கம் போய் சேர்ந்துடுறா. வைர நெக்லஸ் ஆட்டைய போட்டவ நேரா ராஜகுருட்ட வாரா. வேலையை சிறப்பா முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, இப்போ நீ இங்கிலாந்துக்கு போய் பக்கிங்காமோட வால்ட்ல இந்த வைர நெக்லஸை வச்சிரு. நான் எங்க மன்னர்கிட்ட சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லி குட்டையை கிளறி விட்டா அவர் நேரா படையை தள்ளிட்டு பக்கிங்காவோட இடத்துக்கு தான் வருவாரு. அங்க வந்து அவனோட வால்ட்ல ராணியோட வைர நெக்லஸ் இருக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் ஃபுல்லா அடிதடி போர்தான். பிறகு பிரான்ஸ் என்னோட கட்டுப்பாட்டுல வந்துருங்க. அப்ப ஓகே பிளான செயல்படுத்திடும் அப்படின்னு அவ கிளம்பி போறப்போ நம்ம ராஜகுரு அவளை கூப்பிட்டு, நீ எப்ப வேணாலும் யார் பக்கம் வேணாலும் சாய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தப்பி தவறி எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்ச அங்கேயே உனக்கு முடிவு கட்டிடுவேன் அப்படிங்கிறது. அதை கேட்ட மிலேடியும் வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்ச பிறகு என் மேல பழியா போட்டு நீங்க என்ன கொன்ற மாட்டீங்க என்ன நிச்சயம், அதுக்கு எனக்கு ஏதாவது கேரண்டி வேணும் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தை வச்சிருக்கிறவங்க நாட்டோட நலனுக்காக என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதி அவரோட கையெழுத்தும் சீலும் போட்டு வாங்கிக்கிறான். நாளை பின்ன இவளுக்கு எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா இதை காமிச்சாவை எஸ்கேப் ஆயிடலாம்ல. அன்னைக்கு சாயங்காலம் பக்கிங்காமே இங்க இருந்து கிளம்பி இங்கிலாந்துக்கு புறப்படுறான். நம்ம மன்னர் அவனை வழி அனுப்பி விடுறதுக்காக போயிருக்காரு. அவள்கிட்ட கடுப்பேத்துற மாதிரி ஏதோ பேசிட்டு அவன் கப்பல்ல ஏறி கிளம்பி போயிடுறான். அதே நேரத்துல ராணியோட அசிஸ்டன்ட் பொண்ணு ஒருத்தி ராணியோட டேபிள் டிராயர் திறக்கிறப்போ இந்த கடிதங்களை பார்க்கவும் அது உடனே மன்னர் கைக்கு வந்து சேர்ந்துருது. அதை பார்த்து பதறி போன மன்னர் ராஜகுருவை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்ல, பக்கிங்காமோட காதல் கடிதங்கள் உங்க மனைவி டிராயர்ல எப்படி அப்படின்னு கேட்க மன்னர் குழம்பி போய் நிக்காரு. என் உயிரையே அவன் மேல வச்சிருந்தேன் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு மன்னர் புலம்புறாரு. அப்ப ராஜகுருவோ சான்ஸை பயன்படுத்தி, தலைவரே இது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது, அது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க இந்த லெட்டர்ல எதுவும் அவங்க கிஃப்ட் கொடுத்த மாதிரி எழுதியிருக்கா அப்படின்னு கேட்காரு. அதை பார்த்த மன்னரும், ஆமா நான் இவளுக்கு கொடுத்த வைர நெக்லஸை இவ பக்கிங்காமுக்கு காதல் அன்பளிப்பா கொடுத்ததா எழுதியிருக்கு அப்படிங்க. அப்ப அந்த வைர நெக்லஸ் உங்க மனைவிட்ட இன்னும் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது
அது இருந்தா இந்த லெட்டர் எல்லாம் போய் நீங்களும் நிம்மதியா இருக்கலாம், இல்லன்னா கடவுள் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும்ன்றது. உடனே மன்னரும் இன்னையில இருந்து 5வது நாள் ஒரு பெரிய செலிப்ரேஷன் பார்ட்டி வைக்க போறதா ராணிக்கு சொல்லி விடுறாரு. ராணியோ அவர் எனக்கு பரிசா கொடுத்த அந்த நவரத்ன வைர நெக்லஸ் நகைக்கடையில கொடுத்து பாலிஷ் பண்ணி வை அப்படின்னு அவ அசிஸ்டன்ட் சொல்லி விட போய் பார்த்தா அங்க வெளியிருந்து கிடக்கு நகைய காணும். அந்த விஷயம் ராணிக்கு தெரிய வரவுமே கோபத்துல நேரா ராஜகுருவோட இடத்துக்கு கிளம்பி வராங்க. வாங்குறா நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்காப்ல, இந்த காரியத்துக்கு பின்னாடி நீ தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், உன்னை டைம் வர்றப்ப நான் பாத்துக்கிறேன்னு வெளியே வந்து ஓன அழுகுறாங்க. கவலைப்படாதீங்க ராணி, இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம சரி பண்ணும் அப்படின்னு சொன்ன அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு நைட்டோட நைட்டா நேரா நம்ம மஸ்கெட்டியஸ் வீட்டுக்கு கிளம்பி வரா. வந்து நடந்த விஷயத்த சொல்லி உடனே இவங்க இங்கிலாந்துக்கு கிளம்பி போய் பலத்த பாதுகாப்போட இருக்கிற அந்த பக்கிங்ஹாமோட கோட்டைக்குள்ள புகுந்து அந்த வால்ட்ல இருக்கிற வைர நெக்லஸ் திரும்ப ஆட்டைய போட்டு இவங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்லி சொல்றான். அதுவும் இது எல்லாத்தையும் 5 நாளுக்குள்ள பண்ணி முடிக்கணும்னு சொல்றான். நம்ம ராணியோட வாழ்க்கை நம்ம நாட்டோட வருங்காலமே இதை நம்பிதான் இருக்கு அப்படின்னு சொல்ல மஸ்கட்டியர்கள் பசியோட காத்துட்டு இருந்ததுக்கு ஒரு சரியான மிஷன் கிடைச்சுன்னு அவங்களும் களத்துல இறங்குறாங்க. உடனே உங்க ஆயுத பையை எடுத்து டேபிள்ல விரிக்க துப்பாக்கி எடுக்க போறான். வெளியிருந்து மஸ்கட்டிஸ் ஒழுங்கா சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சத்தம் கேக்கு. என்னன்னு எட்டி பார்த்தா நம்ம ராஜகுரு ஒத்தக்கண்ணன் அனுப்பி இவங்களை கைது பண்ண சொல்லிட்டான். ஆனா ஒத்தக்கண்ணனோ இவங்க வெளியே வந்து அடுத்த நொடி அம்பை விட்டு இவங்களை கொன்றலான்னு தயாரா இருக்கான். ஆனா நம்ம மஸ்கட்டியஸோ அவங்க அப்ரெண்டிஸை விட்டு இவங்க கவனத்தை திசை திருப்பி குதிரை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. அதை ஒத்தக்கண்ண வந்து நம்ம ராஜகுருட்ட சொல்ல உடனே மிலேடியா அலர்ட் பண்ணிட்டு ஹார்பர் போட்டு எல்லாத்தையும் சீல் வைக்க சொல்றாரு. எவனுமே பாரிஸ் விட்டு வெளியே போக கூடாதுன்னு ஆளுகளை அனுப்பி விடுறாரு. இன்னொரு வாட்டி நீ இந்த மாதிரி தப்பு பண்ண பிறகு நல்லா இருக்காதுன்னு ஒத்தக்கண்ணனே மிரட்டி அனுப்பி விட்டுறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஆளுங்க இங்கிலாந்துக்கு கப்பல்ல போலான்னு ஒரு போர்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. அங்க ராஜகுருவோட ஆட்கள் ஏற்கனவே நிக்காங்க. இவங்க எப்படி இவ்வளவு வேகமா வந்தாங்கன்னு எல்லாம் குழம்பி போவ இவங்க கவனத்தை எப்படியாவது திசை திருப்பிட்டு நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்த்தனனுக்கு ரூட் விட்டாலே அந்த பொண்ணு வந்து நான் உங்களுக்கு உதவுறேங்க. இவங்களும் ஒரு மனசா சரின்னு முடிவு பண்ணி நம்ம ஆர்த்தனை அவன் ட்ரெஸ்ஸை கலத்தி இவளுக்கு கொடுக்க அதை போட்டுக்கிட்டு அவன் மாதிரியே ஒரு குதிரையில போறா. அதை பார்த்து அவனுங்களோ ஆர்த்தனன் தான் பிறந்தா இலை அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில அவனை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கேப்ல நம்ம பயிலுகள் எல்லாம் கப்பல் ஏறி அங்கிருந்து எஸ்கேப். கப்பல்ல போறப்பவே நைட்டோட நைட்டா நம்ம பக்கிங்ஹாமோட அந்த வால்ட் மேப்பை வச்சு எப்படி அங்க பூந்து கொள்ளை அடிக்கலாம்னு பிளான போடுறாங்க. அது வெறும் வால்ட் கிடையாது, அது ஒரு பெரிய கோட்டை. கிட்டத்தட்ட 300 காவலாளிகளால பாதுகாக்கப்படுற ஒரு பயங்கரமான கோட்டை. இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இவங்க கிளம்பி அங்க வருவாங்கிறத மிலேடி பக்கிங்ஹாமுக்கு போட்டு கொடுத்துருப்பா. அது மட்டும் இல்லாம இவங்க எப்படி அட்டாக் பண்ணுவாங்க, எந்த திசையில இருந்து அட்டாக் பண்ணுவாங்க, யாருக்கு என்ன ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குன்னு எல்லாமே மிலேடிக்கு தெரியும். இது நமக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல மிலேடி பக்கிங்ஹாம்கிட்ட ஏத்தோஸ் தண்ணி கடியில ஓடி வர்றவன், அரமிஸ் எவ்வளவு உயரமா இருந்தாலும் ஏறி தாவறவன், அது மட்டும் இல்லாம போர்த்தோஸ் ஒரு முரட்டு மாட்டுப்பய தானே பிடிபடுற மாதிரி நடிச்சு உள்ள போடுறது அவனோட ஸ்டைல்னு எவன் எப்படி வேலை பார்ப்பான்னு எல்லாத்தையும் துணுக்கா சொல்லி விட்டுருதா. அதனால வடக்காக்குல இருக்கிற அந்த ஆத்துப்பால என்ட்ரியில பல ஆட்களை போடு, பிறகு கிளாக் டவர் மேல ஒரு 5-6 பேர் நிக்க வை அப்படின்னு இவளே எங்கெங்க ஆளை நிப்பாட்டணுங்கிற ஐடியாவையும் கொடுத்துடுறா. கூடவே செக்யூரிட்டிக்கு நைஸா அவங்க ஏதாவது கதையை சொல்லி நம்ம 2 பேருக்குள்ள பிளவு உண்டாக்கியும் பார்ப்பாங்க. நான் உனக்கு துரோகம் பண்றேன் வைக்கான்னு ஏதாவது சொல்லுவாங்க, நம்பிலாதடே அப்படின்னு அவனை தடவிட்டே சொல்ல அவனும் விழுந்துடுறான். இதெல்லாம் அவ பண்ணிருப்பான்னு நம்ம மஸ்கெட்டியஸ்க்கும் தெரியுது. அதனால இவங்க அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கவும் நம்ம ஆர்த்தனன் தான் உள்ள போய் வேலையை முடிக்கிறதாவும் முடிவு பண்றாங்க. நீ மஸ்கெட்டியர் கூட்டத்துல ஒருத்தனா மாறணும்னு நினைச்சே, இதுதான் உனக்கான வாய்ப்புன்னு சொல்ல நம்ம ஆர்த்தனனும் மிஷனுக்கு தயாராகிறான். பிளான் பண்ணபடியே அடுத்த நாள் பக்கிங்ஹாம் கோட்டை வாசலுக்கு முன்னாடி நம்ம மஸ்கெட்டியஸ் சாதாரண வண்டிக்காரங்க மாதிரி வேஷம் போட்டு 2 பேரும் சண்டை போடுற மாதிரி நடிக்காங்க. அப்ப அங்க வந்த காவலாளிகள் யோ சண்டை போடுறதுனா இங்க நின்று போடாதீங்க தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு வரட்ட அந்த கேப்ல காவலாளி மாதிரியே வேஷம் போட்ட நம்ம ஆர்த்தனை கயிறு போட்டு அங்க இறங்கிடுறான். பிறகு காவலாளியோட காவலாளியா இவனும் ஊருக்குள்ள வர உள்ள வந்து பார்த்தா கரெக்டா ஒரு 50 பேர் துப்பாக்கி வச்சுட்டு நிக்காங்க. பய பிடிபட்டுதான். உடனே நம்ம பக்கிங்ஹாமுக்கு இந்த செய்தி போய் சேருது. மஸ்கெட்டியரை பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்ல அவனை என்கிட்ட கூட்டு வா, அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி கார்டெல்லாம் டபுள் ஆக்குன்னு சொல்லிட்டு அவன் ஆளை அனுப்பி விடுறான். இதை கேட்ட நம்ம மிலேடியோ எல்லாமே இப்போ உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் பக்கத்து ஊர்ல இருக்கிற எங்க அம்மா வீட்டோட போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க நீ எதுக்கு இப்ப போகணுங்கிறான். அப்ப அவளோ என்னதான் ஏத்தோஸ்க்கு எனக்கு இப்ப எந்த சம்பந்தம் இல்லைனாலும் அவன் சாவறதை என் கண்ணால பார்க்க விரும்பலங்க சரின்னு சொல்லிட்டு அவனும் இவ்வளவு அனுப்பி விட்டுருதான். பிறகு ஆர்த்தனனை பக்கிங்ஹாம்கிட்ட கூட்டு வராங்க. அவனை உட்கார வச்சு என்னவே உன் டீம்ல ஒருத்தனையும் காணும், உன்னை மாட்டி விட்டு எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டானா அப்படின்னு நக்கலா கேட்டுக்கிட்டு இருக்க. தம்பி கொஞ்சம் அந்த ஜன்னலுக்கு வெளியே எட்டிப்பாரு அப்படிங்க. குழம்பி போன பக்கிங்ஹாம் அந்த ஜன்னலை திரும்பி பார்த்தா நம்ம பக்கிங்ஹாமோட பறக்கிற போர்க்கப்பல ஆட்டையை போட்டு வந்த மஸ்கட்டிஸ் மிஷின் கன் வச்சு தடதடன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தீ உமிழ்ற துப்பாக்கி மிஷின் கன்னு எல்லாத்தையும் போட்டு அடிக்க நம்ம ஆர்த்தனை அங்கிருந்து ஓடி வந்து ஜம்ப் அடிச்சு இந்த கப்பலுக்குள்ள தாவிடுறான். இவங்க அந்த கோட்டையவே நாசமாக்கிட்டு போர்க்கப்பல தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்ப ஆர்த்தனோ நம்ம அந்த வைர நெக்லஸ் எடுக்க வந்தோம், அதை எடுக்காம இதை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்க மிலேடி ஒன்னும் அவ்வளவு முட்டாளானவ கிடையாது. அவ்வளவு விலையோ இந்த நெக்லஸ் அவ யாரையும் நம்பி கொடுக்க மாட்டா, இந்த உலகத்துல அவ நம்புற ஒரே ஆளான அவட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா குதிரை வண்டியில ஊரை விட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்க கழுத்துல தான் அந்த நெக்லஸ் கிடக்கு. இப்போ நம்ம அவளை பிடிச்சி அதை எப்படி எடுக்க போறோம் அப்படின்னு ஆர்த்தனை கேட்கான். அதை பத்தி கவலைப்படாத, அதுக்கு ஆள் யாருக்குனே செட் பண்ணியாச்சு அப்படிங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மஸ்கெட்டியஸோட அசிஸ்டன்ட் தான் மிலேடியோட குதிரை வண்டியை ஓட்டிக்கிட்டு போறான். நடுக்காட்டுல வண்டியை நிப்பாட்டி 4 முனையில இருக்கிற வளையத்துல கொக்கி விழமாட்ட குதிரை வண்டியை அப்படியே
அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கு. பார்த்தா போர்க்கப்பலை தூக்கிட்டு வந்த நம்ம ஆளுங்க கொக்கி போட்டு குதிரை வண்டியை உள்ள இழுத்துறாங்க. அப்ப கரெக்டா அங்க நம்ம ஏத்தோஸ் வந்து நிக்க மிலேடி சடார்னு துப்பாக்கி நீட்டா, நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் முதைய குண்டெல்லாம் தூக்கிட்டேங்க, ஒழுங்கா அந்த நெக்லஸை நீயே தா, இல்லைன்னா உன் பணத்துல இருந்து எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாத மிலேடி அதை கலட்டி கொடுத்துடுறா. பிறகு இவங்களுக்கு பண்ண துரோகத்துக்காக ஏத்தோஸ் அவளை கொல்ல போறான்னு சொல்ல சடார்னு அவ ஜாக்கெட்டுக்குள்ள கைய விடுறா. இவங்க பதறி போய் துப்பாக்கி தூக்க, கவலைப்படாதீங்க இது உனக்கு தேவைப்பட்டாலும் தேவைப்படும்னு மிலேடி ஒரு ஓலை சொல்ல நம்ம ஏத்தோஸ் முன்னாடி டேபிள்ல வச்சிடறா. பிறகு அந்த கப்பலோட வாசல்ல அவளே போய் நிக்க ஏத்தோஸ் அவளை சுடுறதுக்காக துப்பாக்கி தூக்குறான். ஆனா அவனுக்கு சுடுறதுக்கு மனசு இல்ல. அதை புரிஞ்சுக்கிட்ட மிலேடி அவளாவே மேல இருந்து கீழே விழுந்து செத்துறான். பதறி போன ஏத்தோஸ் ஓடி வந்து பார்க்கான், கீழே பறந்து விரிஞ்ச கடலு, விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது. அப்ப அரமிஸ் பக்கத்துல இருந்து நிக்க, மச்சான் எனக்காக தான் அவளே கீழே விழுந்து செத்துட்டா, அவளை நான் சுட்டா என்ன நானே மன்னிக்க மாட்டேன்னு அவளுக்கு தெரியும் அப்படின்னு கண்ணீர் விட, வா மச்சான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அடுத்த நாள் 5வது நாள் அன்னைக்கு நைட்டு தான் அந்த மன்னன் சொன்ன பார்ட்டி நடக்க போகுது. அவன் ராணிகிட்ட வந்து அந்த நெக்லஸ் இன்னைக்கு நைட்டு மறக்காம போட்டு வந்துரு, ஒன்னு அதுல பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ராணிக்கோ என்ன பண்றதுன்னு புரிய மாட்டுக்கு. அதே நேரம் நம்ம ஒத்தக்கண்ண ராணியோட அசிஸ்டன்ட் பொண்ணு மஸ்கெட்டியஸ்க்கு உதவுனால அவளை பிடிச்சு கொண்டு வந்து ராஜகுரு முன்னாடி நிப்பாட்டிடுறான். அப்ப நான் மஸ்கெட்டியஸ் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருது. இங்க நம்ம மஸ்கெட்டியஸை காமிக்காங்க, அவங்க இங்கிலாந்துல இருந்து அந்த போர் கப்பல்லே பறந்து பாரிஸ்க்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கப்போ திடீர்னு எங்க இருந்தோ வந்து பெரிய குண்டுகள் இவங்க கப்பலை தாக்குது. என்னன்னு எல்லாரும் அலறடிச்சு ஓடி வந்து பார்த்தா மேகத்துக்குள்ள இருந்து இவங்க கப்பலை விட டபுள் மடங்கு சைஸ் உள்ள மண்டவோடு வச்சு ஒரு பெரிய போர் கப்பல் பறந்து வருது. அந்த கப்பலோட முகப்புல இவங்களுக்கு உதவி பண்ண நம்ம ஆர்த்தனோட ஆளை கட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஒத்தக்கண்ணன் தான் அந்த கப்பலுக்கு கேப்டன். டாவின்சி வால்ட்ல இருந்து எடுத்த அந்த வரைபடத்தை பார்த்து இவங்க அதை விட பெரிய கப்பலா கட்டியிருக்காங்க. அங்க வந்து நிக்கிறவங்க, இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த நெக்லஸ் எங்கிட்ட கொடுக்கலனா உங்க கப்பலையும் வச்சிருவோம், முன்னாடி கட்டி போட்டுக்கோமே அவளையும் அறுத்து விட்டுருவோம் அப்படிங்காங்க. அதை பார்த்து ஆர்த்தனை அலறி போயிட்டு நம்ம அந்த நெக்லஸை கொடுத்துடலாம், எனக்கு அந்த பொண்ணு முக்கியம் அப்படின்னு சொல்ல நம்ம ஏத்தோசம் உன் காதலுக்காக நீ பண்ற தியாகம் இது போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். உடனே ரெண்டு கப்பலுக்கு இடையில பாலத்தை போட்டு இந்த பக்கம் இருந்து ஆர்த்தனை கையில அந்த நெக்லஸோட வரான், அந்த பக்கத்துல இருந்து அந்த பொண்ணு வரான். அவ பாதுகாப்பா இந்த பக்கம் வந்துட நம்ம ஆர்த்தனை அந்த பக்கம் உள்ள போவுமே அவன் மண்டையில தட்டி அவனை மயங்கடிச்சிடறாங்க. சடார்னு பாலத்தை எடுத்துட்டு கதவை புட்டு அவனை அடிச்சு நொறுக்குங்களா அப்படின்னு சொல்லவுமே நம்ம மஸ்கட்டியர்கள் கப்பலை பீரங்கியால தாக்க ஆரம்பிச்சிடறாங்க. பதிலுக்கு மஸ்கட்டியர்கள் திரும்ப தாக்குனா இவங்களோட குண்டு அவங்க கப்பல் தோலை கூட துளைக்க மாட்டேங்குது. அடி வாங்கினவங்க வர வழியில நின்று எதிர்த்தாப்புல வர்ற புயலுக்குள்ள பூந்துடுறாங்க. அதை பார்த்த ஒருத்தன் ஒத்தக்கண்ணிட்ட நம்ம கப்பல் அந்த புயலுக்குள்ள கொண்டு போக வேண்டாம் அப்படிங்க சட்டுன்னு அவனுக்கு ஒரு புல்லட், சரி எக்கேடு எட்டு போங்கடே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல வந்தவன் நேரா புயலுக்குள்ள அந்த வண்டியை விட்டுருதான். உள்ள வந்து பார்த்தா ஒரே மேகமும் மின்னலமா இருக்கு. நம்ம மஸ்கட்டியர்களை ஆளா காணும். பார்த்தா அவங்க கப்பலை புயலுக்கும் மேல கொண்டு போய் மேல இருந்து இந்த பெரிய கப்பலை தாக்க ஆரம்பிக்க அடிச்ச அடியில கப்பல்ல ஓட்ட விழுந்து அது நேரா கீழ் நோக்கி போவ நம்ம மஸ்கட்டியர்கள் அவங்க கப்பலை கொண்டு வந்து நேரா இதுல முட்டிடுறாங்க. பிறகு அதுல இருந்து எல்லாரும் இதுல ஜம்ப் அடிச்சு உள்ள உள்ளவங்க கூட வால் சண்டை போட ஆரம்பிக்க நம்ம ஆர்த்தனனுக்கும் ஒத்தக்கண்ணனுக்கும் அங்க ஃபைட் ஆரம்பிச்சிருது. அப்பதான் ஆர்த்தனை கவனிக்கான் அந்த வைர நெக்லஸ் ஒத்தக்கண்ணன் தான் இருக்கு. ரொம்ப நாளா பெண்டிங்ல அந்த சண்டை இன்னைக்கு ஆரம்பிக்கவும் ரெண்டு பேரும் சும்மா சிம்பு மாதிரி வளைச்சு வாழை வீசுறாங்க. இறுதியா அந்த வால் சண்டையில ஒத்தக்கண்ணன் குத்து வாங்கி பீஸ் ஆயிடுறான். அவன் பாக்கெட்ல வச்சிருந்த நெக்லஸை நம்ம ஆர்த்தனை உருவிடுறான். இந்த விஷயம் நம்ம ராஜகுரு காதுக்கு போயிச்சால என்ன ஆனாலும் சரி அவங்க நம்ம கோட்டைக்குள்ள வந்துடக்கூடாது, எவ்வளவு வேற வேணாலும் அனுப்பி அவங்களை தடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எய்தாப்புல பெரிய போர் கப்பல் நேரா கோட்டை சோரை உடைச்சிட்டு வந்து பார்க் பண்ணி நிக்கி. அதுல இருந்து நம்ம மஸ்கட்டியர்கள் இறங்கி வர ராஜகுருவோட ஆட்கள் எதிரில் வாழை கொண்டு போய் நிக்காங்க. அப்ப கரெக்டா மன்னர் வெளியே வந்துடுறாரு. உடனே ராஜகுரு ஆட்கள் பின்வாங்கிற அங்க வர்ற மஸ்கட்டியர்களோ உங்களுக்கு இந்த போர் கப்பல் பிடிச்சிருக்குன்னு நம்ம ராஜகுரு தான் சொல்லி எங்களை கொண்டு வர அனுப்பி விட்டாரு, ஒத்தக்கண்ணு ஒரு தளபதியை சுத்திட்டு இருந்தானே அவன் தான் எங்களை தடுக்க பார்த்தான் அப்படின்னு சொல்ல மன்னர் ராஜகுருட்ட அவன் உன்னோட ஆள் தானே அப்படிங்க. அப்ப நம்ம ஏத்தோசோ ராஜகுரு தான் அவன் ஒரு துரோகி அப்படிங்கிற கண்டுபிடிச்சு எங்களை அனுப்பி இந்த மிஷனை முடிக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சூர்ல தூக்கி காமிக்கான். அதுல யார் இந்த கடிதத்தை வச்சிருக்காங்களோ அவங்க எதை பண்ணாலும் இந்த நாட்டோட நன்மைக்காக தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ராஜகுரு தான் சைன் போட்டு சீல் வச்சிருக்காரு. அங்க ராணி வராங்க, என்ன மாமா இன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு மேல போட்டுருக்கிற துப்பட்டாவை நவுட்டவும் அவர் பரிசா கொடுத்த வைர நெக்லஸ் கலகலன்னு மின்னுது. அதை பார்த்த மன்னரே ஒரே குசியாயி வாங்க பார்ட்டிக்கு போகலான்னு ராணியை தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. அப்ப அங்க வந்து ராஜகுருவோ விவரமா விளாண்டிங்களே பேசாம நீங்க எனக்கு வந்து வேலை பாருங்க அப்படிங்கிறாரு. வளராதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க கிளம்பி வந்துடுறாங்க. உடஞ்சி போன மஸ்கட்டியர் குரூப் மறுபடியும் இந்த மிஷனால ஒண்ணு சேர்ந்துற அடுத்த மிஷனை எதிர்நோக்கி நம்ம கேங் இருக்காங்க. அதோட இந்த படம் முடிஞ்சிருது. இன்னைக்கு பார்த்த இந்த 3 மஸ்கட்டியர்ஸ் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்தை தமிழ் அடுத்தா நம்ம மஸ்கட்டியர்களுக்கு எந்த ஆக்டரை போடலாங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.